ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கரஞ்சிங்கிற ஸ்வீட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பேஸ் மைதா மாவு. நம்ம மைதா மாவும் எடுத்துக்கலாம், கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நம்ம கிடைக்கும். ஸோ மைதா மாவு ஒரு கப்பும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம். அதில் நெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. உருகின நெய்னா பரவாயில்ல, நான் கொஞ்சம் கீ அப்படியே போட்டிருக்கேன். நல்லா ஃபஸ்ட்டு அந்த கீயை மாவில் எல்லா பக்கமும் நல்லா இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு பால் எடுத்துருக்கோம். அது கிராஜுவலாக ஊற்றி ஒரு சாஃப்ட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிணையணும். ரொம்ப ஹார்டாக இதை பிணையக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அதனால் அந்த பாலையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப சாஃப்டாக அதை ரெடி பண்ணிக்கணும். 1/4 கப்பு பால் போதும். அப்படி அது அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒயிட் எள்ளு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ப்ளெயின் பேனில். எள்ளு வறுக்கும் போது அது வெடிக்கிற ஸ்டேஜ் தான், அந்த ஸ்டேஜ் போதும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நெய் தேவையான அளவு ஊற்றிட்டு முந்திரி பருப்பு அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சிம்லே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக அந்த எல்லா சைடும் ஒரே கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரோஸ்ட் ஆகும், ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால. அதனால் பொறுமையாக இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது கிஸ்மிஸ் போடுறோம். உலர்ந்த திராட்சை நமக்கே தெரியும், அது ரோஸ்ட் ஆகும்போது நல்லா உப்பி அந்த திராட்சை ஷேப்புக்கே வரும். அந்த ஸ்டேஜில் அதையும் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா வேறு ஏதாவது நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அடுத்து டெசிகேட்டட் கோகோனட் போடுறேன். இந்த கோகோனட் வேணாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக தேங்காய் திருவி அதை கூட சேர்த்துக்கலாம். அதையும் அந்த ரிமைனிங் கீயில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது அதை எடுத்துக்கிறோம். இந்த நட்ஸை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஒரு பவுலில் சீட்ஸு ரோஸ்ட் பண்ணதையும் இந்த கோகோனட் இதையும் போட்டுக்கணும். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் பவுடர், சுகர் பவுடர். சுகரை நான் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 20 நிமிஷம் அந்த மாவு ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோன்னா, சப்பாத்தி எப்பயும் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி வச்சுக்கணும். இது மைதாங்கிறனால நல்லா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்திங்கன்னா கூட நல்ல பெரிய சப்பாத்தி அளவுக்கு அது வரும். ஸோ நான் இப்போ அதில் பாதி மட்டும் எடுத்துகிட்டு எப்போயும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அதை தேய்க்க போகிறேன். நீங்கள் கோதுமை சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக நான் தேய்ச்சிட்டேன். ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம பண்ணிக்கணும். அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்க அந்த மாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாவோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோகோனட் மிக்சரை 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டோன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணும்போது அது வெளியில் வந்துடும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டால் போதும். இப்போ அந்த ஓரத்துலலாம் தண்ணி இல்லைன்னா பாலை வச்சு நம்ம ஒரு அப்ளை பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து இது பண்ணும்போது அது பிரியாமல் இருக்கும். அதனால் நல்லா சீல் பண்ணிக்கணும். எந்த சைடும் அந்த உள்ளே இருக்க மிக்சர் வெளியில் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஆயிலில் நம்ம போட்டு பொரிக்கும் போது நல்லா ஒழுங்காக அது சீல் ஆகலைன்னா அந்த இதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அது கரெக்டாக வராது. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு அது எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி சீல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அமுத்தி விடணும். ரொட்டேட் பண்ணுற மாதிரி அமுத்தி விடணும். செகண்ட் மெத்தட் இது சிம்பிள். இது என்னென்னா ஃபோக் ஸ்பூனால்
லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னாலே போதும். இது வந்து ஈஸி. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வரும், சில பேருக்கு வந்து வராது. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவே எல்லாருனாலையுமே பண்ண முடியும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்க ஆயிலில் வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போடலாம். நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு 3 or 4 வந்து நம்மளால் ஒரே டைம்லேயே போட முடியும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ குக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா எல்லா சைடும் வந்து ஈவனாக குக் ஆகிட்டே வரும். ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு போனோன்னா அது வந்து கரெக்டாக வராது. ஸோ எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்தாலே போதும். இந்த கலர் வந்து நமக்கு போதுமானது. கோல்டன் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த கலர் வந்து போதும். இதுக்கும் மேலே நம்ம வந்து விட்டோம்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். கரஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.